கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் இப்படி ஒரு ஐக்கியத்தை தந்தபடியால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் மிகுந்த நன்றிகளையும் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறேன். அதோடு உங்கள் யாவருக்கும் அன்பான என் வாழ்த்துக்களை கூறுகிறேன். இந்த நாளையும் கர்த்தர் நாம் ஒவ்வொருவரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் தந்த வாய்ப்பை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஒரு விசை கூட நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் பேசும்படியாய் நாம் இருக்கிற இடத்திலே யாவரும் ஆண்டவருக்கு நேராக நமது இருதயத்தை திருப்பி, ஆண்டவரே எங்களோடு பேசுங்க. இந்த நல்ல நாளிலே, செப்டம்பர் மாதத்தின் 2ஆம் நாளிலே கர்த்தாவே உமது வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு பிட்டு தாங்கன்னு நம்ம கேட்போம். கர்த்தர் பேச வேண்டும். பேசுவது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே என்ன வார்த்தை பேசணும்னு அந்த நேரத்துல ஆண்டவர் சித்தம் பண்ணுகிறாரோ அதை தான் அவர் பேச வைப்பார். கர்த்தரே பேசட்டும். அடிமையை மறைத்து கர்த்தர் பேசும்படியாய் ஒரு விஷயம் நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தேவனே, ஆசீர்வாதமான இந்த இரவு நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த இரவுக்கு இரவு நேர ஜெபத்தை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே தந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இன்னும் ஆண்டவருடைய அன்பிலும் வசனத்திலும் அபிஷேகத்திலும் ஆண்டவரை நாங்கள் நிலைத்திருக்கவும் அதிலே வளரவும் கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபையை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி நன்றி நன்றி. ஆவியானவரே எங்கள் மத்தியிலே கடந்து வாருங்கப்பா. ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுங்கப்பா. ஆண்டவரே எங்களோடு நீங்க பேசுங்கப்பா, பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க. உங்க வார்த்தைகளாக வெளிவரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க வார்த்தைகளாக, நீர் பேசுகிற வார்த்தைகளாக வரட்டும். உமது நாவு அடிமை நாவோடு ஒட்டி கொள்ளட்டும் அப்பா. அடிமை நாவோடு கர்த்தருடைய நாவு ஒட்டி ஆண்டவரே இந்த நேரத்திலே தேவையான வார்த்தைகளை ஆண்டவர் அபிஷேகத்தோடு கொடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சொல்லும் அடியவர்களாக நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அருமையானவர்களே, உபாகமம் 11வது அதிகாரம் 19, 20 வசனங்களை நாம் எடுத்து வாசிப்போம். உபாகமம் 11, 19, 20. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. ஒரு விசை கூட, நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து, இவ்வளவும் ஆண்டவர் பெற்றோராகிய நமக்கு கொடுக்கிற ஒரு கட்டளை. ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இருதயத்துல வச்சுக்கிடணுமா, நம்ம ஆத்துமாவில் அதை பதிய வைக்கணுமா. வச்சுட்டு அவைகளை நம்ம கையின் மேல அடையாளமாக கட்டி கண்களின் நடுவே ஞாபகமா மறக்காம எப்பவும் அது ரிமெம்பரன்ஸா இருக்கத்தக்கதாக வைத்து, அப்புறமா என்ன செய்யணும்னா அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து, நம்ம செய்ய வேண்டிய காரியங்களையும் கர்த்தர் அதுல சொல்லுகிறாரு. நம்ம கரெக்டாகி நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு அடுத்ததுதான் நம்ம என்ன செய்யணும்னா அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், அடுத்த வசனத்துல வழியிலே நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அருமையான வார்த்தை. பிள்ளைகளுக்கு எந்தெந்த நேரங்கள்ல அந்த வார்த்தைகளை குறித்து உபதேசிக்கணும்னு ஆண்டவராகிய
கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற போது பேசு, வழியில நீ பிள்ளையோட போகும்போது பேசு, பிள்ளை படுத்துக் கொள்கிற போது பேசு, பிள்ளை எழுந்திருக்கும் போது அவைகளை குறித்து, ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து, அவருடைய அதிசயங்களை குறித்து, கர்த்தர் கொடுத்திருக்கிற நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் நீ உன் பிள்ளைக்கு எந்தெந்த நேரங்கள்ல நீ சொல்லணும்னு ஆண்டவர் இந்த நேரத்துல அவர் நம்மிடம் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவைகளை குறித்து பேசுவீர்களாக. 11:21 அவைகளை உங்கள் வீட்டு நிலைக்கால்களிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. ஃபர்ஸ்ட் இருதயத்திலும் ஆத்மாவிலும் பதிக்க சொல்றாரு. பதிச்சுட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க சொல்றாரு. அப்புறம் தாண்டி நெக்ஸ்ட் வீட்டு நிலைக்கால்கள்ல வாசல்களையும் எழுதணும்னு சொல்றாரு. அருமையான ஒரு வார்த்தையை படிச்சு அந்த ரெஃபரன்ஸ் எடுக்க நான் தவறிட்டேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் இருதயத்துல அப்படியே எப்பவும் பதிந்திருக்கான்னா ஒரு அருமையான வார்த்தை இல்ல. இருதயம் வஞ்சிக்கப்படும் போது இந்த வார்த்தைகளை நம்ம படித்திருக்கிற நம்மவும் சில நேரங்கள்ல இது கண்ணின் காட்சிகளை பார்த்ததும் கொஞ்சம் வஞ்சிக்கப்பட்டு கொஞ்சம் அந்த விசுவாசத்துல ஒரு தளவு வருது, ஜெபத்துல ஒரு சோர்வு வருது, ஐக்கியத்துல ஒரு விரிசல் வருது. இப்படிப்பட்ட காரியங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வருகிறது, இயல்புதான். ஆனா அது இருக்கவே கூடாது. நம்ம இந்த வார்த்தையை படிக்கும் போது ஏன்னா கண்ணு ஏதாவது பார்த்த உடனே இருதயம் ஏதாவது நிறைவேறாத காரியம், அப்படி இருக்கா, அந்த வீட்டுக்கு இப்படி இருக்கு, இந்த வீட்டுக்கு இப்படி இருக்கு, அந்த கண்ணு பார்த்து நமக்கு சொன்னதும் அந்த ஒரு ஆர்டர் வந்து உடனே இருதயத்துக்கு போயிருது. நம்ம என்ன பண்ணுதான், நமக்கு என்ன செய்யலாம், வித்தியாசமா கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பான காரியங்களை அது யோசிக்க வைக்கிறது. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் வஸ்திரத்தை தொங்கல்ல அந்த முடிச்சு போட்டு வைக்கும் போதாவது, ஒருவேளை நீ வீட்டு நிலைக்கால்கள்ல எழுதி வச்சிருப்ப, வீட்டு வாசல்கள்ல எழுதி வச்சிருப்ப, இருதயத்துல இருக்கிறது. இப்போ அதை வேற விஷயத்த பார்த்ததும் அது அந்த வார்த்தைகள்லாம் ஒன்றும் இல்லாம போகுது. உன் இருதயம் வேறு காரியத்தை சிந்திக்குது. அதனால என்ன செய்யும், உன் வஸ்திரத்து ஓரங்கள் அந்த தொங்கலையாவது நீ அந்த தொங்கல அது பார்க்கும் போதாவது, நீ போகிற வருகிற வழிகள்ல பார்க்கும் போது ஓகே கண்ணை நீ பார்க்க கூடாது, இருதயமே நீ வீணான சிந்தனைகளை சிந்திக்க கூடாது. ஒரு அபிஷேகம் பெற்ற பெரிய ஒரு ராஜா தாவீது ராஜா, ஐயோ இருதயத்துக்கு ஏற்ற ராஜா, ஐயோ ஒரே ஒரு மிஸ்டேக் தான், ஒன்லி ஒன் மிஸ்டேக், அந்த மிஸ்டேக் மட்டும்தான். ஐயோ பார்க்காத இடத்துக்கு கண்ணு போயிட்டுது. இருதயத்துல அவளை அடைவதற்கு, அவன் செய்த குற்றத்தை மறைப்பதற்கு எவ்வளவு யோசனை தந்திரமான காரியங்கள். ஆதியாகமம் 5வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினேன், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை. எவ்வளவு வேதனை. எல்லா சிருஷ்டிகளையும் படைத்த தேவன், நல்லது நல்லது என்று கண்ட தேவன் மனுஷனை தேவ சாயலாகவே படைச்சிட்டு அவருக்கு நித்தமும் பொல்லாத செய்கையில செய்கிறானேன்னு அவர் ஏக்கத்தோடு இருக்கிறார். அதனாலதான் இருதயத்துல பதிச்சிருங்க, ஆத்மாவுல பதிச்சிருங்க, வீட்டு நிலைக்கால்கள்ல வாசல்ல எழுதிருங்க. இல்ல அதுலயும் உங்க இருதயம் சரியில்லைன்னா உங்க வஸ்திரத்தை அந்த தொங்கல்கள்ல அந்த முடிச்சு போட்டிருக்கும் போது அது உங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக, நியாயப்பிரமாணம் இப்படி பேசுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை இப்படி பேசுகிறது, இதற்கு நாம் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அதனால அதை ஃபாலோ பண்ண அவரை சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை விட்டும், கர்த்தருடைய தேவ தாசர்களை விட்டும், கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டும் விலகி போகும்போது எவ்வளவு மோசமான காரியங்கள் நடக்கிறது என்பதை குறித்து சில வேதத்தின் ஆதாரங்கள் மூலமாக நாம் இப்போது பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக. ஆதியாகமத்தின் புத்தகம் அதோட 13வது அதிகாரம் 11வது வசனத்தோட அதோட லாஸ்ட் பார்ட். அதுல ஆபிரகாமும் லோத்தோட காரியங்கள், அவங்க ஒருவரை ஒருவர் ஏன் விட்டு பிரிகிறாங்கன்னு உள்ளது முந்தின வசனங்கள் எல்லாம் நம்ம படிப்போம். 13, 11 லாஸ்ட் பார்ட்ல ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆக்சுவலா
ஆபிரகாம தான் ஆண்டவர் ஊர் என்கிற கல்தையர் தேசத்துல இருக்கும்போது, எப்பா நீ வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன் எல்லாம் விட்டு வான்னு கூப்பிட்டாரு. நீ போன்னுதான் சொன்னாரு. ஆனா அவர் கூட ஒண்டி வந்தவர் தான் லோத்து. இப்போ லோத்து ஆபிரகாம் கூட வந்ததுனால வசதி வாய்ப்புகள், ஏன்னா ஆபிரகாமுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்துல எல்லாம் பங்கு லோத்துக்கும் கிடைக்கிறது. குறைவாதான் வந்தாங்க, எங்க போறதுன்னு தெரியாம தான் வந்தாங்க. ஆனா ஆபிரகாமுக்கு சொன்னாரு, கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் உனக்கு, நீ பார்க்கிற தேசத்தை எல்லாம், கண் பார்க்கிறது கால் நடக்கிறது எல்லாத்தையும் கொடுப்பேன் ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆபிரகாமின் மூலமாக வேலைக்காரர்கள், ஆட்டு மந்தை மாட்டு மந்தை எல்லாம் பெருகிறது. அதுல லோத்துக்கும் ஒரு பாட்டு கிடைக்கிறது. இப்போ வசதி வந்த உடனே ஆதியாகமம் 13:7 பாக்குறோம், ஆபிரகாமோட மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்தோட மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வருது. 13:8 ஆபிரகாம் சொல்றாரு, லோத்து நமக்கு எதுக்குப்பா வாக்குவாதம், நாம் சகோதரர். எவ்வளவு ஒரு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆபிரகாம் சொல்றாரு, நம்ம சகோதரர், எதுக்கு வாக்குவாதம், நீ வலதுபுறம் போறியா, நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போகிறேன். விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மையோடு இருக்கிறார். 13:10 பாருங்க, லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது யோர்தான் நதிக்கு அருகான சமபூமியில அங்க நீர்வளம் பொருந்தி இருக்கான். கர்த்தர் சோதோம் கொமோராவை அழிக்கும் முன்னால அது சோவாருக்கு போகும் வழி மட்டும் கர்த்தருடைய தோட்டம் போல இருக்கான், எகிப்தை போல இருந்துதான். ஏன்னா எகிப்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கஷ்டமான சூழ்நிலையில வாழும் போது எல்லாம் பிழைப்பதற்கு போன தேசம்தான் எகிப்து. எப்படி இருந்துதான் பார்க்கிற வேலை கர்த்தருடைய தோட்டம் போல. ஆனா இவரு ஆபிரகாம பார்க்கல, ஆபிரகாமின் தேவனை பார்க்கல. ஆபிரகாம் ஒவ்வொரு இடங்கள்லயும் கர்த்தர் இடைப்படும் போது, கர்த்தர் முகமுகமாய் பேசும்போது, கர்த்தருக்கு அங்க ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது, அதெல்லாம் இப்ப லோத்துக்கு போகல. கண் மறைக்கப்படுகிறது. வார்த்தை தேவனுடைய மனுஷனோட அந்த ஒரு உறவு, அவரோட உள்ள ஒரு அந்த ஐக்கியம், அதெல்லாம் இவருக்கு பெருசா தெரியல. அவரு சொல்லிட்டாரு, எங்கேயாவது பிரிந்து போனோம். சோதோம் கொமோராவை அவரை தேர்ந்தெடுக்கிறார். சரி, தேர்ந்தெடுத்தாச்சு. வசனம் அதுக்கு பின்னால் உள்ள வசனங்கள் எல்லாம் இந்த அதிகாரங்கள்ல நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் கூடார வாசல்ல இருப்பாரு. ஆனா இந்த ஐயா எங்க இருப்பாருன்னா சோதோமின் வாசல்ல இருப்பாரு. முதல்ல சோதோமுக்கு நேரா கூடாரம் போட்டாராம், அப்புறமா சோதோமின் வாசல்ல இருக்கிறாரு. எவ்வளவு அருவருப்பான ஒரு இடம், கர்த்தருக்கு கோபமூட்டுகிற இடம். கர்த்தர் தூதர்களையே அனுப்பி அதை எப்படி அங்க இருக்கிற காரியங்களை பார்த்து கொண்டு சங்கரிக்க வேண்டும் என்று அக்கினியும் கந்தகமும் இறக்க போகிற அந்த தேசத்துக்கு மேலதான் லோத்துவோட கண்கள் இருக்கு. கொஞ்சமும் யோசிக்கல, அங்க பொல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு தன்னுடைய 2 பெண்களோட மனைவியோட சேர்ந்து ஆபிரகாம்கிட்ட போயிருக்கலாம். நான் ராங்கா சூஸ் பண்ணிட்டேன், அங்க போன பிறகுதான் தெரியுது அதோட அக்கிரமம் பயங்கரமா இருக்கு. வேடிக்கை பார்க்கிறாரு சோதோமின் வாசல்ல இருந்த. சரி, தூதர்கள் அடிக்க போறோம் போங்கன்னு சொன்னா காண்பிக்கு மலைக்கு போங்க, ஏன்னா இங்க இருந்து இவங்களை சங்காரம் பண்ணாம அழிக்காம பொறுத்து இருக்கிறாங்க, மலைக்கு போங்க. ஆனாலும் அங்கேயும் ஒரு எக்ஸ்கியூஸ், என்ன பக்கத்து, எனக்கு மலைக்கு போக முடியாது, பக்கத்துல அது தேவ தூதர்கள் தேவன் காண்பித்த இடம் அல்ல. இந்த லோத்தே தெரிந்தெடுத்த அந்த சோவாருக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல போய் என்ன செய்யறாருன்னா, இந்த பெண்களோட மனைவி, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஏன்னா இந்த விட்டு பிரியும் போது, நம்ம வார்த்தையை விட்டு வெளியே போகும்போது, கர்த்தருடைய ஐக்கியத்தை விட்டு வெளியே வரும்போதெல்லாம் எவ்வளவு பிரச்சனைகள். ஏன்னா வார்த்தை அங்க கிரியை செய்யாது, கர்த்தருடைய பிரசன்னம் அங்க கிரியை செய்யாது. அந்த கண் எதையாவது பார்க்கும், இருதயம் கேடானவைகளை யோசிக்கும், நலமானதை யோசிக்க அங்க
சான்ஸே கொடுக்காது, இருக்கக்கூடாது. என்னதோ ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை வருதா, ஒரு நம்ம சரி தெரியாம பிரிஞ்சிட்டோம், ஆனாலும் வாய்ப்புகள் இருந்ததை கேட்டிருக்கலாமே. இல்ல நான் தெரியாம இங்க பிரிஞ்சு வந்துட்டேன், எங்க குடும்பமாவது ஆபிரகாம் தங்கி இருக்கிறார்கள், அந்த இடத்துக்கு எங்களை அனுப்பி வைங்கன்னு கேட்டிருக்கலாம். கரெக்டான சூஸ் பண்ணிருக்கலாம். இல்ல, ஒரு அருவருப்பான ஒரு சம்பவத்தை அவனுடைய பெண் பிள்ளைகளை செய்து, அருவருப்பான மோவா புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் 2 ஜாதிகள் உருவாக அந்த பெண்கள் தங்களுடைய தகப்பனை மிஸ்யூஸ் பண்றாங்க. எவ்வளவு பொல்லாத காரியம், பொல்லாத காரியம், அசுத்தமான காரியம். ஏன் நடந்தது? நம்மவே படிப்போம், கூடி வாழ்தலே கோடி நன்மைன்னு படிச்சிருக்கோம். சேர்ந்து வாழ்ந்தா, ஐக்கியத்தோடு வாழ்ந்தா ஆபிரகாமுக்கு உதவி செய்கிற தேவன் இவருக்கு உதவி செய்ய மாட்டாரா? பகைவர்கள் இவரை பிடிச்சிட்டு பொருட்களை எல்லாவற்றையும் கொண்டு போன போது அந்த ஆபிரகாம் தானே மீட்க எவ்வளவு தன்னுடைய வீட்டில இருந்த எல்லா மனிதர்களையும் கூட்டிக் கொண்டு போய் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தாங்களே. ஒன்னும் யோசனை இல்லை. கர்த்தருடைய வார்த்தை அங்க கிரியை செய்கிறதற்கு லோத்துவோட இருதயமும் மந்தமாயிற்று. சில நேரங்கள்ல அப்படிதான், கண்ணின் காட்சிகள் பார்க்க கூடாதவற்றை பார்க்கும் போது எண்ணங்கள் வித்தியாசமாக யோசிக்க தோணும். பெற்ற அபிஷேகம், கர்த்தருடைய வார்த்தை அதெல்லாம் கிரியை செய்ய முடியாதபடி இருதயத்தை அது வஞ்சகமான வலையில விளை செய்யும். எது நலமானது, எது சரியானது, கர்த்தருடைய வழி எது, கர்த்தருடைய திட்டம் எது, அதையே பார்த்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிற அனுபவத்தோடு அதான் சொல்லிட்டாரு, இருதயத்துல பதிச்சு வச்சிரு, ஆத்துமாவுல பதிச்சு வச்சிரு, கையின் மேல அடையாளமா கட்டிரு, கண்களின் நடுவே ஞாபகக்குறியா இருக்கட்டும். அது இருக்கட்டும். ஒரு தீங்கு பார்க்கிறதுக்கு முன்னால அந்த வஸ்திரத்து தொங்கல், அந்த அந்த முடிச்சு போட்டிருக்கிறது உனக்கு பேசணும். ஐயோ பார்க்க கூடாது, நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாது, இருதயத்தை விட்டு நீங்க கூடாது. கர்த்தர் பார்க்கிறார், எல்லாவற்றையும் பார்க்கிறார். விசுவாசத்துல வழியை நாம் போயிடக்கூடாது. புதிய ஏற்பாட்டுல படிக்கிறேன் இல்ல, வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு மட்டுமல்ல, எல்லா அந்த வாக்கு தத்தங்களும் நமக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அது ஆமேன் என்று கண்டிப்பா வார்த்தையை பிடிக்கும் போது, விசுவாசிக்கும் போது, கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு நம்ம விலகாதிருக்கும் போது, பிரியாதிருக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். 2 அருவருப்பான சந்ததி தோன்றுவதற்கு லோத்தின் பிரிவு ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனதுனால இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது. 2வதாக கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆதியாகமம் 38வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது அதுல 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை அந்த சம்பவங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு மனுஷன், யாக்கோபோட பையன் யூதா, சகோதரரை விட்டு பிரிந்தானா. இந்த யூதா யாரு? அற்பமாக எண்ணப்பட்ட லேயாளோட சன். இந்த பையன் பிறந்ததும் அம்மா லேயாள் சந்தோஷமா இன்னும் கர்த்தரை துதிப்பேன் துதின்னு பேர் போட்டு யூதான்னு வச்சாங்க. ஆனா அவன் செய்கிற அட்டகாசம், 12 கோத்திரமா ஆண்டவர் பெரிய ஒரு பெட்டாலியனா யாக்கோபு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதுல ஒரு கோத்திரத்தோட கோத்திர பிதா ஏன் சகோதரரை விட்டு பிரியணும்? நீங்க God chosen people இல்லையா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லா இடங்கள்லயுமே அந்த தகப்பனுடைய பேர், தாத்தாவோட பேர், அதோட கிரேட் கிராண்ட் ஃபாதரோட பேர் எல்லாம் வருது இல்லையா? அப்பா தரிசனத்தை பார்த்தாரே, 2 பரிவாரங்களோடு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தாரு. தாத்தா எவ்வளவு காரியங்களை சவதரிச்சு ஏசாவுக்கு யாக்கோபுக்கும் கொடுத்திருக்கிறாரு.
தாத்தாவோட அப்பா ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷன், எல்லாமே தெரியுமே. ஒருவேளை யாக்கோபு மறந்துட்டாரோ சொல்லி கொடுக்க? அருமையானவர்களே, யூதா சகோதரரை விட்டு பிரிந்து எங்க போய் சேர்றாரு? கானானியரிடத்தில். ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்போது மோவாபின் சமனான வெளியில வந்த வேலை பாலாக் பயப்படுறான் தேவ ஜனங்களை பார்த்து. சோ அதனால என்ன செய்யறான்? ஒரு தீர்க்கதரிசி பிள்ளையாம கூப்பிட்டு இவங்களை எப்படியாவது சபிச்சுட்டா இவங்க ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூலி கொடுத்துல எவ்வளவோ அவன் ஸ்டெப்ஸ் எடுத்து அது ஒரு வழியா அவன் போறான் சபிக்கலாம். ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான், கர்த்தர் சொன்னாதான் சபிப்பேன். ஆனா ஆண்டவர் சாபத்திற்கு பதிலாக, சாபமான வார்த்தைகளுக்கு பதிலாக ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுத்து அந்த ஜனங்களை பெருக செய்த தேவன். ஆனா அவன் அங்க ஒரு பொல்யூட் பண்ண ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தான். கடைசி வரைக்கும் சபிக்க முடியல. பாலாக்ட சொன்னா, ஏன்னு தெரியுமா, இவங்க வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், இவங்க ஒரு யூனிக்கா இருக்கிற ஜனம், இவங்க ஆண்டவரால தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம், இவங்களை ஈஸியா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஒரு வழி இருக்கு. இந்த மோவாபியர் இவங்க கூட மிங்கிள் பண்ணிட்டாங்கன்னா இவங்க பொல்யூட் ஆகிடுவாங்க, இவங்க பரிசுத்தம் கொலைஞ்சிரும். அதுக்கு பிறகு ஈஸியா அவங்கள அட்டாக் பண்ணலாம். இங்க இந்த யூதா சகோதரரை விட்டு, இஸ்ரவேல் தகப்பனை விட்டு இவன் எங்க பிரிந்து கானானியரிடத்தில், தேவனுக்கு பிடிக்காத அந்த ஜாதியாரிடத்துல போறான். அங்க போய் ஒரு கானானிய ஸ்திரிய கல்யாணம் பண்றான். எப்படியா ஒரு 3 குழந்தை, ஏர், ஓனான், சேலா 3 பேரு பிறந்தாச்சு. அவ யாருன்னா சூவாவின் குமாரத்தி. 38:12 பாக்குறோம். இப்ப இவ 3 பிள்ளைகளையும் பெற்று எடுத்துட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா, மூத்த பையனுக்கு தாமார்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாங்க. அவனோட ஏர் யாரு கல்யாணம் பண்றான்னா தாமார். அவன் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்ல ஃபர்ஸ்ட் சன் இறக்குறான். அடுத்தது 2வது ஓனா. அவனு என்னன்னா, அவனாலேயும் சந்ததி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்ட வெறுப்போட அவளை மனைவியாக்கி கொண்டான். கர்த்தர் அவனையும் அடிச்சுட்டாரு. இப்போ யூதா கொஞ்சம் பயப்படுறாரு. சேலா 3வது, இனி ஒரு பையன்தான் இருக்கிறான், இவனையும் ஒருவேளை அவளை மேரேஜ் பண்ண வச்சுட்டா இவனையும் இறந்துட்டா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அத கொஞ்சம் நீட்டுறதுக்காக அவளை மருமகளை, நீ போமா உன் தகப்பன் வீட்டுக்கு போ 38:11 சொல்லி அனுப்புறாரு. என் குமாரன் சேலா பெரியவனான பிறகு நீ வந்துரு, அது வரைக்கும் வந்துருன்னு இல்ல, நீ பெரியவனாக மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டு கைம்பெண்ணா இரு. அவ போயிட்டா. இன்பிட்வீன் டைம்ல யூதாவோட ஒய்ஃபும் அந்த சூவாவின் குமாரத்தையும் இறந்து போறா. 12 பாக்குறோம். இவன் துக்கம் எல்லாம் முடிஞ்ச பிறகு திம்னாவுல தன் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிற இடத்துக்கு போறா, அந்த இண்டஸ்ட்ரிக்கு போறா. இப்ப இவன் வாரத தாமாருக்கு அறிவிச்சுட்டாங்க. அவ என்னன்னா வேஷம் போட்டுட்டு ஒரு இடத்துல அப்படி உட்கார்ந்து இருக்கா. யூதா அந்த வழியா போறாரு. இன்னும் சேலா பெரியவனாகியும் தனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, அப்படி உள்ள அவ ஒரு கோபத்தோட தான், அவ வேதனையோட தான் இருக்கிறா. இவன் கரெக்ட் டைமுக்கு அவளை சந்திக்கும் போது அவ கூட இல்லீகலா கான்டாக்ட் பண்ண அவன் விரும்புறான். அவ உடனே என்ன தருவேன்னு கேட்கும்போது 38:11 ஒரு வெள்ளாட்டு குட்டி. என்ன எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த பிரியும் போது, தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை விட்டு பிரியும் போது என்னென்ன காரியங்கள் எல்லாம் மோசமா சம்பவிக்கிறது, அதுதான் நம்மளோட டாபிக். அப்போ இவ சொல்றா, அப்போ வெள்ளாட்டு குட்டி கொண்டு வர்றது வரைக்கும் ஏதாவது அடைமானமா வேணுமே. உடனே கேக்குறான் யூதா, மருமகன்னு தெரியாம
தாமார்கிட்டையும் கேட்கிறான், அடைமானமா அவ கேட்கிறா அழகா 38:18 முத்திர மோதிரம் கொடு, நீ கழுத்துல போட்டிருக்கிற உன்னுடைய ஆரத்தை கொடுத்துரு, உன்னுடைய கை கோல் அது கூட விட்டு வைக்கல, எல்லாம் கேட்கிறா. கையில கொண்டு போன கோலையும் சேர்த்து எல்லாம் கொடுக்குறான். கொடுத்துட்டு அவனோட இதெல்லாம் முடிச்சுட்டு அவன் போயிட்டான். ஒரு 3 மாசம் கழிச்சு 38:24 மருமக அவ பிரெக்னண்டா இருக்கா, வேசித்தனம் பண்ணிட்டா அப்படின்னு கேட்டதும் அவளை சுட்டுரிக்கணும்னு இவன் சொல்றான். ஆனா அவ புத்தி அந்த சமயம் செயல்படுறான். 38:25 பாருங்க, அவளை கொண்டு வர அவன் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்ததும் அவ கரெக்டா இந்த 3 காரியங்களையும் எடுத்து காண்பிக்கிறான். அவன் அதுக்கு முன்னால ஆட்டுக்குட்டியை அனுப்பி அந்த காரியங்களை வாங்குறதுக்கு சீக்கிரட்டா ட்ரை பண்ணான். அதுக்குள்ளால அவ எஸ்கேப் ஆகி போயிட்டா. நல்ல ஒரு லெசன் டீச் பண்ணி கொடுக்கிறா. அவ கொண்டு வந்து இந்த யாரோடது இந்த பொருட்களை எல்லாம் காண்பிச்சுட்டு, இந்த பொருள்களோட ஓனர்னாலதான் நான் கற்பவதியவனே அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் அக்செப்ட் பண்ணிட்டான். என்ன விட அவ எவ்வளவோ நீதி உள்ளவ, அவளனா மோசமா கன்சிடர் பண்ண, என்ன விட அவ பெஸ்ட்ன்னு அப்படி சொல்லிட்டா. அங்கேயும் ஒரு 2 பாரேஸ் சேரா அப்படி ஒரு 2 சந்ததி, அதாவது இஸ்ரவேல் ஜனத்துக்கு மத்தியில இஸ்ரவேலோட மகனா இருந்த ஒரு யூதாவினால ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் வந்து அங்கேயும் ஒரு 2 ஜாதி பூமியில உருவாக ஒரு காரணம். ஏன் சகோதரரோட சேர்ந்து பக்கத்து இடங்கள்ல இவனும் போய் செட்டில் ஆகியிருந்தா இந்த விஷயம் நடந்திருக்காது. ஒரு மோசமான சம்பவத்தை இவரை செய்திருக்க மாட்டாரு, முத்திர மோதிரத்தை இழந்திருக்க மாட்டாரு. எவ்வளவு விஷயங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், இந்த பிரிகிற வேலை, தேவனற்றவர்களாக இருக்கும் போது இப்படிப்பட்ட விஷயங்கள், பிரிய நினைக்கிறவங்க, தூரம் போக நினைக்கிறவங்க, வார்த்தை இல்லாம போறவங்க, தேவனுக்கு பிரியம் இல்லாம போறவங்க, அவங்களோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. தேவனுடைய ஜனங்கள் எப்போதும் அந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள், கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைகள் இப்போது நம்முடைய இருதயத்திலையும் நம்முடைய ஆத்மாவிலையும் அப்படி பதிந்திருந்தாதான், ஆத்மா அந்த வஞ்சகத்திற்கு எல்லாம் உடன்படாம சுத்தமா காக்கப்படும் போதுதான் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து பிள்ளைகள் விடுபட முடியும். பெரியவங்களும் விடுபட்டு பரிசுத்தமா வாழ முடியும். பரிசுத்தமா வாழ்றதுக்கு எப்போதும் அந்த வார்த்தை தேவை. அந்த வார்த்தையை பார்க்கும்போது, வஸ்திர பொங்கலை பார்க்கும்போது, கடவுள் எப்படிப்பட்ட பரிசுத்த, இந்த தவறை செய்யக்கூடாது, அந்த ஒரு மைண்ட்ல அந்த ஒரு எண்ணம் வரும்போது இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து விடுபட முடியும். இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதற்கும் துணிகரமாக செல்ல மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஜனங்களை விட்டு பிரிந்து போக, சொந்த சகோதரரை விட்டு பிரிந்து போகக்கூடிய எண்ணங்கள் கூட மாற்றப்படும். நாம் சகோதரர் ஒருமித்து இருக்கணும். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் படுகிறது எத்தனை நன்மை, எத்தனை பிரியமுமா இருக்கிறது. பிரியமா நன்மையா வாழணும்னா இணைந்து ஒருவர் குற்றத்தை ஒருவர் பொருட்படுத்தாதபடி அதை கிறிஸ்து இயேசுக்குள் மன்னித்து அப்படி கூடி அப்படி சமாதானமாக சேர்ந்து வாழ்றது ரொம்ப பிரியம். அது ஆண்டவர் அருவருக்கிற ஜாதியோடு, சொந்த ஜனத்தை விட்டு, சொந்த சகோதரரை விட்டு, கர்த்தருடைய இஸ்ரவேல் அந்த ஒரு மகிமையான அந்த ஸ்தானத்தை விட்டு, ஸ்தானத்தை இழந்த அந்த அலைகிற ஒரு குருவிய போல யூதாவோட காரியம் நடந்தது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவ ஜனங்களிடம் காணப்படாதபடி, பிரிவினைகள் வராதபடி, பரிசுத்த குலைச்சல் வராதபடி கர்த்தர் காப்பாராக. மூன்றாவதாக தெரிந்த சம்பவத்தில் இருந்துதான் ஒரு காரியத்தை கூட சொல்கிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 14:1 அது பிரதிஜையோட பெற்றெடுத்த மகன், அவனும் ஆண்டவர் அருவருத்த பெலிஸ்தர் அம்மா அப்பா சொல்றாங்க, திம்னாத்துக்கு போய் அங்க பெலிஸ்தர் குமாரத்தியில தான் பெண்ணை பார்க்கிறான்.
பெற்றோர் சொல்றாங்க, விருத்த சேதனை இல்லாதவங்க, நீங்க எங்களை விட்டு பிரிஞ்சு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு பிரிஞ்சு நீ பெலிஸ்தர் தேசத்துக்கு போறது நல்லது இல்ல. இந்த இஸ்ரவேல் தேசத்துல எவ்வளவோ இஸ்ரவேல் அந்த குடும்பங்கள்ல எத்தனையோ பேர் பெண்கள் இருப்பாங்க, சரியில்லை. ஆனா போனா ஒரு இடம் இல்ல திம்னாத்துக்கு போனான். அங்கேயும் அவன் கல்யாணம் எல்லாம் முடிச்சான், விடுகதைய ஒய்ஃபு சொல்லி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு கோவிச்சுட்டு வந்தான். அவங்களோட பெரிசரோட வேளாண்மையை அழிச்சிட்டான், நரிகளை பிடிச்சு பந்தங்களை எல்லாம் கட்டி. அங்க அவனுக்கு இருக்க முடியல, ஓடிட்டான். அவனோட மனைவியின் தகப்பனையும் அவங்களாலதான் இந்த சிம்சன் இப்படி செய்தான்னு அவங்களையும் எரிச்சிட்டாங்க. என்ன நிறைய சம்பவங்கள். தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற அந்த ஒரு குருவி எப்படி இருக்கிறதோ அப்படிதான் கர்த்தருடைய ஸ்தானம், கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம், அந்த அந்த ஒரு பெரிய பொக்கிஷத்தை விட்டு இவன் செயலிழக்க, இவனே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்றதுக்கு தான் அவனுடைய கண்கள் பிரியமானதை நோக்கி போகுது. 2:16 பார்த்தா காசாவுக்கு போறான். அங்கேயும் ஒரு வேசி வீட்டுல, அங்கேயும் இவனை பிடிக்க போனதும் லாஸ்டா 16 பாத்தீங்கன்னா தெரியல. அவ்வளவு சாகத்தக்கதா அவன் ஆத்மா விசனத்தோட காணப்படத்தக்கதா அவ அலட்டிட்டே இருந்து அவனோட அபிஷேகத்தின் வல்லமை எங்க இருக்கு எல்லாத்தையுமே அவ சீக்ரெட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த மனுஷங்கள்கிட்ட சொல்லிட்டா. இறுதியத்தை எல்லாம் ஊற்றிட்டான். அவன் பலம் 16-19 கம்ப்ளீட்டா அவனுக்கு அந்த நசரிய விரதத்துல இருந்தவனோட தலைமையர் ரிமூவ் பண்ணினது. அவன் பலம் அவனை விட்டு போச்சு. சாதாரண மனுஷனான கொண்டு போறாங்க. கண்களை இழந்தான், அபிஷேகத்தை இழந்தான். கர்த்தர் ஒரு பெரிய பர்பஸ வச்சிருந்தாரு இவன் மூலமா. பெலிஸ்தருக்கு பெரிய ரெட்சி, அந்த பெலிஸ்தரிடம் இருந்து இஸ்ரவேலருக்கு பெரிய ரெட்சிப்பை வச்சிருந்தார். ஆனா ஒரு வசனத்துல அவர் சொல்லுவாரு, பெலிஸ்தரிடம் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க தொடங்குவான். அப்படி அழகா வேதத்துல ஒரு வார்த்தை முடிப்பான்னு கர்த்தர், அந்த கர்த்தருடைய வார்த்தை அப்படி முடிப்பான்னு இல்ல, தொடங்குவான். இவன் தொடங்கதான் செய்தான். ஷார்ட் பீரியட்ல பலத்த காரியங்களை செய்தான். 1000 பேரை அப்படி கொள்றான். கழுதைக்க பச்சை தாடையில போயிடுது. ஓகே, அந்த கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையிலையும் பெரிய அந்த கான்ஃபரன்ஸ் கார்ல இருந்து 3000 பேரை அவனோட ஆத்மாவும் சாகும்படி. ஏன் இப்படி நடக்கணும்? மடியவா? கர்த்தர் கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற அபிஷேகம் அழிப்பதற்கல்ல, அது ஆக்கத்திற்கே. ஜனங்களை விடுவிக்கணும். கர்த்தருடைய ஜனங்களுக்கு இவன் ஒரு தூணாக நின்று பெரிய அசாதாரணமான காரியங்களை செய்யணும். இது நஷ்டப்பட்டு போச்சுது. ஏன்? இந்த தேசத்தை விட்டு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பூமியை விட்டு பிரிந்து போறான், திம்னாத்துக்கு போறான். அதே மாதிரிதான் அந்த யூதாவும் திம்னாத்துலதான் அங்க போறான். அங்க கானானிய ஸ்திரிய பாக்குறான். இவன் போய் ஒரு பெலிஸ்தியர, திம்னாத்து பொண்ணு கண்ணுக்கு இனியவள், ஏமாற்றி கொண்டிருக்கிறதான உலகத்திலே சூதும் அநியாயமும் வஞ்சகமான வலைகளை விரித்து தேவ ஜனங்களை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று சத்துருவானவன் வலையை விரிக்கும் போது தேவ ஜனங்களுடைய இருதயத்திலே வார்த்தை இருந்தால்தான் தப்பிவிக்க முடியும். இயேசு கூட அவர் பேப்டிசம் எடுத்து யோர்தான்ல பேப்டிசம் எடுத்து ஆவியானவரால சோதிக்கப்படுகிறதற்கு வனாந்திரத்துல கொண்டு போகப்பட்ட போது சோதனைக்காரன் வரா. அந்த சோதனை அவர் எப்படி ஜெயித்தார்? வேத வசனங்களின் மூலமாக கர்த்தர் ஜெயித்தார். தேவகுமாரனுக்கே சோதனை வந்தது. ஏன்னா அவர் மனுஷ குமாரனாக நமக்காக அவர் வந்ததுனால நம்முடைய பாடுகள் என்ன, நம்முடைய வேதனைகள் என்ன, நம்முடைய கூக்குரல் என்ன, எப்படி நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் அவருக்கு தெரியும்.
சொல்றாரு, மனுஷருக்கு நேரிடுற சோதனை இல்லாமல் வேற ஒண்ணும் இல்ல. சோதனை என்ன தாங்கத்தக்கதாதான் இருக்குது. இல்ல தாங்க முடியாததுன்னு அவரே ஏற்றுக்கொண்டாரே. வார்த்தையின் மூலம் அட்டாக் பண்றாரு. வார்த்தை இருக்குல்ல, வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறதே. இயேசு சொல்லுவார் இல்லையா, அவர் என்ன வாக்கு தத்தம் சொல்றாரு, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் இருந்தா இல்ல. வார்த்தையில நம்ம நிலைச்சிருக்கணும். அவருக்கு வார்த்தை நம்மகிட்ட இருந்தா நம்ம கேட்டுக்கொள்வது நமக்கு கிடைக்கும். கொடுக்கிற கனியல்ல அதிகமான கனிகளை கொடுக்க அவர் கிருபை செய்வார். கர்த்தருடைய வார்த்தை இருக்கும்போது, கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும் போது வித்தியாசமான ஒரு அடுத்த லெவல்ல ஆண்டவர் கொண்டு போகிறார். ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் இவ்வளவு ஒரு நசரேய விரதம். பெற்றோரே மனோவா பாவம், அம்மா அப்பா பெற்றெடுக்க எவ்வளவு பிரயாசம். தூதன் அந்த அம்மாட்ட சொன்னா, இல்ல என் ஹஸ்பண்ட்டே நீங்க சொல்லணும்னு தூதனையும் கூட்டிட்டு ஹஸ்பண்ட்ட போறாங்க. மனோவாட்ட பிள்ளை எப்படி நாங்க வளர்த்தணும் ஒன்னொன்னா கேட்டு கேட்டு வளர்த்துறாங்க. அந்த பிள்ளை பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கல. பெற்றோராகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைய இருதயத்துல அப்படியே பதிச்சிருப்போம். அப்படி அது திடனா இருக்கட்டும், திடனா அப்படி ஊசல் ஆடாம இருக்கட்டும். அது ஆத்துமாவிலையும் பதிஞ்சு இருக்கட்டும். எத்தனை நாளும் கன்ஸ்ட்ரக்டிவ் வார்த்தைகளை பிள்ளைகிட்ட சொல்லுவோம். இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுவோம். எல்லாமே நம்ம வாழ்வதற்கு ஏற்ற எல்லா காரியங்களும் பூமியிலே நூதனமானது ஒன்றுமே இல்லை. முன்னமே நடந்ததுதான் இப்ப நடக்குது. ஒன்ஸ் நடந்ததுதான் இப்ப நடக்குது. அந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல இருந்து 50வது அதிகாரம் வரை படிக்கும் போது அந்த ஒரு வேதனைப்படுவார். 1000 பேர்ல ஒரு என்னன்னா புருஷனை கண்டேன், ஆனா இன்னும் ஒரு ஸ்திரிய காணலைன்னு தான் சொல்லுவார்ல பிரசங்கில. அது நம்ம ஆதியாகமம் 1ல இருந்து 50 வரை படிக்கும் போது அதுல ஒரே ஒரு புருஷன், அது யோசேப்ப நம்ம சொல்லலாம். இது எல்லாம் லேடிஸ் எல்லாமே அது எல்லாம் அது ஒரு ஏவாள் அப்படி. அடுத்தது இந்த அம்மா ஆபிரகாம காத்திருக்கிற ஆபிரகாமுக்கு ஸ்பீட் அப்படி சொல்லிட்டு வேலைக்காரிய கொடுத்துட்டு வேலைக்காரிய துரத்துற அம்மாவா இருந்தாங்க சாரா பூட்டி. அப்புறமா அந்த பாட்டி இவங்க ரெபேக்கா பாட்டி என்ன செய்யறாங்கன்னா ஒருதலை பட்சமா இருக்காங்க. ஒரு பையனை நேசிச்சு ஒரு பையனை, ஏன்னா ஏத்தின் அதாவது அந்த கோத்திரத்துல போய் ஏசா கல்யாணம் பண்ணிதான் மனநோவா இருந்தாங்க. சோ அதனால இந்த அம்மா ஒரு பக்கமாட்டு இருக்காங்க. இடை பையனை ரொம்ப நேசிக்கிறாங்க. கொஞ்சம் எவ்வளவு குரூக்கட்னஸா எல்லாம் செய்யறாங்க. அடுத்தது நம்ம பாக்குறோம்னா அங்க ஒரு ராகேல் அம்மா அக்கனுக்கு குழந்தை பிறகுது. நீ ஏற்ற நேரம் வர்றது வரைக்கும் அமைதலாது இல்ல அவ்வளவு அது அந்த பொறாம கொண்டு அடுத்தது வேலைக்காரியும் பிடிச்சிட்டா. ஐயோ ஒரே இதுதான். ஏசப்பாவுக்கு நடுங்குகிற அனுபவம். பிரமாணத்தை உண்மையாக கை கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கிருபை செய்யுங்க. இந்த பிரிவு ஏன் டிசிப்ளினா இருக்கும், வீட்டுல டிசிப்ளினா இருக்கும், காடோட வேர்டு இருக்கும், அம்மா அப்பாட்ட அபிஷேகம் இருக்கும். இப்படிதான் வாழணும்னு ஒரு ஒழுங்குல வளர்த்துவாங்க. பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லை, எப்படியும் வாழணும்னு ஒரு பிரிஞ்சுட்டு போறாங்க. அப்புறமா நல்ல அடி பாடெல்லாம் பட்டுட்டு வாராங்க மம்மி டேடியோட அன்பை நினைச்சு. அந்த அடிபடுறதுக்கு முன்னாடி ஒழுங்காகவே இங்க இருக்கட்டு, சீர்ச்சியட்டும், வார்த்தைகளை வச்சுட்டு வசனத்தை வச்சுட்டு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பிள்ளைகளுக்கு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற போதும் சொல்லுங்க. வழியில ஏதாவது திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண கூட்டிட்டு போறாங்களா, வழியில நடக்கிற போதும் சொல்லுவோம். படுத்து கொள்ளுகிற போதும் ஒரு வார்த்தையை போய் சொல்லிட்டு வந்துருவோம். எழுந்திருக்கிற போதும் காஃபி குடுக்கிற போதும் ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அவைகளை குறித்தே பேசுவீர்களாக. இல்ல இன்னும் இப்படி எல்லாம் பேசினாலும் கிளியர் இல்லையா? வஸ்திரத்து அந்த தொங்கல் எல்லாம் ஒவ்வொரு முடிச்சு போட்டு ஒன்னொன்னுக்கு இதுதான் எக்ஸ்பிளனேஷன், இதுதான் மீனிங்.
கையில கொண்டு போங்க. ஒரு கர்ச்சீப் கொண்டு போகும்போது அதுலயாவது ஒன்னொன்னு ஒரு சிம்பிளை போட்டு கொண்டு போங்க. இந்த சிம்பிளை பார்க்கும்போது இப்படிப்பட்ட பாவமான காரியங்களை பார்க்கும்போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்கள் நடக்கும் போதும் அந்த இடத்தை விட்டு ஓடும்படி அந்த காரியங்களை எல்லாம் நீங்க இருதயத்துல பதிச்சு வைங்க. பதிக்காம இருதயம் அங்கங்க போகும்போது இந்த சிம்பலை பார்த்து, இந்த கர்ச்சீப்ல இருக்கிற சிம்பலை பார்த்து அதை ஓபன் பண்ணும்போது, ஓகே, இதுல இருந்து நம்ம விடுபடணும், இது சரியில்லை, கர்த்தருடைய வழியில போனோம், அது ஒரு இடுக்கமான வழிதான், இந்த விசாலத்தை நோக்கி போய்தான் ஒரு யுதா, விசாலமான வழியை பார்த்து போனா ஒரு சிம்சோன், ஒரு விசாலம், தேவனுடைய தோட்டம் போல இருந்ததான் சோதோம் குமாரா. அந்த இடத்தை பார்த்து போனா ஒரு லோத்து. அப்படி போகக்கூடாது. இதுல ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்கு, பரிசுத்தம் கொலைச்சலாக போகுது, கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் வேஸ்ட் ஆக போகுது. நம்ம மூலமா அசுத்தமான ஜாதிகள் வரப்போகுது, அதுக்கு நம்ம உடன்படக்கூடாது, அதுல இருந்து நம்ம வெளியே வரணும், நம்ம பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த ஒரு சிந்தை வரும்படியாய் நம்ம அன்னுதினமும் வார்த்தையில் இருக்கிற பெற்றோர் இன்னும் அதிகமான வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளால நம்ம இருக்கணும். நானும் நீங்களும் குறைவுள்ளவர்கள் தான், வார்த்தையை படிக்கிறோம், விசுவாச வாழ்க்கை வாழ்கிறோம், அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிறோம், உண்மைதான். ஆனாலும் ஆண்டவர் விரும்புகிற லெவல்ல நம்ம இன்னும் வரலையே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற லெவல்ல வரலையே. யோசிக்கணும். தினம் 3 வேளை ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப 2 வேளை தான் ஜெபம் பண்றேன், ஒண்ணு குறையுது. ஏன் குறையுது? தேவனுடைய பிள்ளைகளோட நல்ல ஐக்கியமா இருந்தேன், இப்ப சிலரை பார்த்தா எனக்கு பிடிக்கல, ஏன் கொஞ்சம் குறையுதே, கரெக்ட் பண்ணணும். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மவா இருக்கணும். ஆண்டவருடைய அந்த சாயலா நடமான நிரூபங்களா பவுல் சொல்லுவார்ல, நாங்கள் கிறிஸ்துவுக்கு நடமாடும் நிரூபங்களா இருக்கிறோம். அப்படியே இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளையும் நம்மை சார்ந்தவர்களையும், ஊழியத்தில் இருக்கிற இந்த கிறிஸ்டியன் வல்லமை ஊழியத்தில் இருக்கிற போதருடைய குடும்பத்துல பிள்ளைகள் எல்லாம், மருமக்கள், பேர பிள்ளைகள், இந்த இணைப்புல ஒரு நாள் வந்து இணைஞ்சிட்டு, ஒருவேளை இப்ப வராதவங்களும் வரும்படியாய் இந்த ஊழியம் பெருகும்படியாய், பரிசுத்தத்திற்கு நேராக, பரமனுடைய தரிசனத்துக்கு நேராக, அபிஷேகத்துக்கு நேராக, நுகங்களை முறிக்கத்தக்கதான பயங்கரமான வல்லமை வரங்களை எல்லாரும் பெற்றுக்கொண்டு இந்த ஊழியத்துல எல்லாரும் சகோதரரை போல ஒருமித்து நம்ம இருந்தா, ஒருவன் பயமுறுத்த 1000 பேர் ஓடுவாங்க, 2 பேர்னா 10,000 பேரை துரத்தலாம். நல்ல ஊழியமாக, ஒருவேளை கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் ஊழியருக்குனாலும் சரி, பிள்ளைகளுக்குனாலும் சரி, வெளியேற பெற்ற அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை கடுகு சில காலம் என்ன செய்யணும்னா, அப்படியே கொஞ்சம் அதுக்கு இறக்கைகளை எல்லாம் அப்படியே அதெல்லாம் ஃபெதர்ஸ் எல்லாம் கீழே போன பிறகு கொஞ்சம் தனித்து காத்திருக்குமா. ஏன்னா உன்னத பலனை பெற தெரியணும். இவங்க கிட்ட இருக்கிற வெளியேற பெற்ற அபிஷேகம், கர்த்தருடைய வார்த்தை, நல்ல கன்வென்ஷன்ல எல்லாம் இவர்களை எடுத்து கர்த்தர் உபயோகப்படுத்தும்படியாய் நம்ம ஜெபம் பண்ணணும், இந்த ஊழியத்தோடு சேர்ந்து. ஏன்னா அதுக்காக தான் ஒருவரை ஒருவர் வெல்லப்படுத்தி, ஒருவரை ஒருவர் தாங்கி பிரியாதபடி. ஏன்னா இதுல பெரிய பதவி தந்தாதான் என்ன, ஊழியத்துல அப்போஸ்தலர்கள் எல்லாம் எல்லாரும் பொதுவானதாக கருதுனாங்க. எல்லாரும் அதுதான், அந்த சென்சேஷன் தான் வரும். எல்லாரும் நம்ம ஒண்ணு, சகோதர சகோதரிகள், நம்ம ஒவ்வொரு இடங்கள்ல அந்த இது ஆவியின் மண்டல அபிஷேக முகாம் எல்லாரும் எல்லா சிஸ்டர்ஸையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருந்தா நல்லா இருக்கும் இல்ல. இப்படி அப்படியே நானே எங்க ரூம்மேட்ஸ் எல்லா சிஸ்டர்ஸ் கிட்ட சொன்னேன், அப்பப்போ இப்படி வச்சா, வாரத்துக்கு ஒண்ணு வச்சா நம்ம கெட் டுகெதரா வந்துருவோம் இல்ல. அது அன்னைக்கு பேதுரு சொன்னது போல, உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், அந்த மாதிரி. அப்படி அது ஒரு ஐக்கியம்,
ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ல அந்த அபிஷேகத்தினால எல்லாம் ஒரு இணைஞ்சு அப்படியே நம்ம இருக்கும்போது அது ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கும். வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளால நம்ம இன்னும் நடக்க, அபிஷேகத்துக்குள்ளால இன்னும் வெல்லப்பட, ஒருவர் குற்றத்தை ஒருவர் நம்ம அப்படி மன்னித்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி. ஏன்னா இவரை பேதுருவை பார்த்து சொல்லுவாரு, நீ ஸ்திரப்பட்ட பின்பு எப்பா நீ ஸ்திரப்படு முதல்ல, அப்புறமா உன் சகோதரரை திடப்படுத்து. இது எல்லாரையும் சகோதர சகோதரிமார்கள் ஊழியர்கள் எல்லாரும் நம்ம ஸ்திரப்பட்டுட்டு மற்றவர்களையும் திடப்படுத்துவதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியம். இதுல இருந்து பிரிந்து போகவோ விலகி போகவோ ஏதோ பார்க்கிறது இதை விட அது நல்லா இருக்குன்னு போறதுக்கும் ஏற்படுத்தப்பட்ட ஊழியம் அல்ல. அந்த இந்த ஊழியம் அப்படி இதே வளர்ந்து வருகிற ஊழியம், நல்ல ஊழியம். இதுல இருந்து வெளியே போறாங்கன்னா வேற என்ன, எங்க போய் என்ன பெற்றுக்கொள்ள முடியும் தெரியல. அருமையானவர்களே, லாஸ்டா நம்ம நகோமியை பாக்குறோம். அந்த அம்மா பெத்லேகமை விட்டு மோவாப்புக்கு போனாங்க. பாவம், அவங்களுக்கு ஒரு இழப்பு. அப்பத்தின் வீடாகிய ஒரு பெத்லேகேம். ஆனா அவங்க அங்க போயிட்டு வரும்போது ஒரு அம்மா அவங்க சொல்றாங்க இல்ல, 61:11 மகன்களை இழந்தாங்க, ஹஸ்பண்டை இழந்தாங்க. இப்ப மருமகிட்ட சொல்றாங்க இல்ல, என் மக்களே திரும்பி போங்க. ஒருத்தி முத்தமிட்டு போறா. நான் ரூத் என்ன சொல்றா, அவ பற்றி கொண்டு, அவ பிரிந்து போகல, மாமியை விட்டு பிரிந்து போகல, அப்படியே வாரா. அவ பற்றி கொண்டு வந்ததுனால என்ன அருமையான வாழ்வு. போவாசோட மனைவியாக மாற்றப்பட்டால், அருமையான குழந்தையை பெற்றெடுத்து இயேசுவோட அந்த ஜெனரேஷன்ல, அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல ஐயோ அவங்களுக்கு நல்ல ஒரு பங்கு கிடைச்சி விட்டு விலகல. கர்த்தரை இந்த தேவனை வேணும்னு சொல்லிட்டு பற்றி பிடிச்சிட்டு வந்தாங்க. மாமிய பற்றி பிடிச்சிட்டு வராங்க. பார்த்துட்டாங்க. ஒருவேளை மாமி சொல்லி இருப்பாங்க, மதியனமா நான் இங்க உன் தேசத்துக்கு வந்துட்டோம்மா, தெரியாம வந்துட்டோம். கொஞ்சம் அப்பத்தின் வீட்டுல என்னைக்குமா பஞ்சம், சில வேளை பஞ்சம் இருக்கும், அப்புறமா அதெல்லாம் சரிச்சுது. அது நிரந்தரம் இல்லை, பெர்மனன்ட் கிடையாது, அது டெம்பரரி. அது தெரியாம வந்துட்டோம். ஆனா தேவன் இப்போ எங்க ஜனங்களுக்கெல்லாம் அவர் ரட்சணை செய்கிறாரு. இவ்வளவு பெரிய தேசம், வாழ்வழிக்கிற தேசம், அப்பத்தின் வீடு, பெரிய மனம் இல்லை. வாராங்க, சேர்ந்து வந்து மாமியும் அழகா நடத்துறாங்க. வீடு கட்டப்படுகிறது. பிரிந்து போகாம பற்றி கொண்ட நல்ல ஒரு மருமகள் மாமியார் குடும்பம். வீடு கட்டப்படுகிறது. வீடு உடைப்பதற்கல்ல. குறைகளையே பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. வசனத்தின் வெளிச்சத்துல நடக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு பேசேஜ படிச்சுட்டு, இன்னைக்கு கர்த்தர் என்னோடு என்ன பேசினார், அதை எடுத்து அதை நம்ம உட்கொள்ளும் போது, அந்த நாள் முழுவதும் அதை தியானிக்கும் போது, அதுதான் ஆண்டவர் முகமுகமாக பேசுகிறது ஒரு அனுபவம். அது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த நாள் முழுசும் இவ்வளவு ஹாப்பியா இருக்கும். இருக்குதோ இல்லையோ, அதாவது சில தேவ பிள்ளைகளை பார்த்தா தெரியும், வீட்டுல அவ்வளவு வசதி இருக்காது, ஆனா முகம் பிரகாசிச்சுட்டே இருக்கும். ஏன்? வார்த்தையின் வெளிச்சத்துல நடக்கிறாங்க. இருதயம் முழுசும் வார்த்தை வார்த்தை வார்த்தை, விசுவாசமான வார்த்தை. அவர் நடத்துவார், அவர் பார்த்துக்கிடுவார். பரவாயில்ல, இதை விட மோசமானவங்க இருக்காங்களே, எங்களை கர்த்தர் இப்படி நடத்துகிறாரே, இது போதும். இவ்வளவு ஒரு சாட்டிஸ்பாக்சனோட வாழ்றாங்க. கொஞ்சம் அமைதலோடு கூட இருக்கிற கொஞ்சம் போதும். பிரிவினை வேண்டாம். 2 ராஜாக்கள் 2:1 இங்க பாக்குறோம். நம்ம கில்கால்ல இருக்காங்க. எலியா தீர்க்கதரிசியும் எலிசா தீர்க்கதரிசியும். எலியா சொல்றாரு, அதுக்கு முன்னால கேட்டுட்டாரு, எப்பா நான் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னால சாரி என்ன வேணும்னு கேட்கும் போது, உங்ககிட்ட இருக்கிற வரை எனக்கு ரெட்டிப்பா வேணும்னு கேட்டாரு. சோ எலியா சொல்லிட்டாரு, எடுக்கப்படுற வேலை நீ என்ன பாத்தியன்னா உண்டு, இல்லாட்டா இல்லை. இப்ப கில்கால்ல இருக்கும்போது சொல்றாரு, இப்ப நீ இங்கே இருந்துக்கோ எலிசா, நான் பெத்தேலுக்கு போனோம். ஐயோ விடமாட்டேன், பற்றி கொள்றாரு பாருங்க. அந்த
பிரிவிக்கு அவர் இடம் கொடுக்காம, டிஸ்டன்ஸ் இல்லாம, அந்த கேப் வராம பட்டி பிடிச்சிட்டே போறாரு. இல்ல நானும் பெத்தேலிக்கு வரேன். பெத்தேல போனதுன்னு சொல்றாரு. மெல்லம்மா, நான் இப்போ எரிகோ போகணுமே, பரவாயில்ல நானும் வரேன், நான் விட மாட்டேன், பற்றி கொண்டு போறாரு. அது எரிகோ போனதும் திரும்ப சொல்றாரு, நான் இனி யோர்தான் போனோம், நீ இங்கே இரு. இல்ல விட மாட்டேன். எப்படி அந்த ரூத்து நகவிய பற்றி கொண்டு போனால, அதே மாதிரிதான் எலியா எங்கெல்லாம் போகிறாரோ எலிசா அவரை பற்றி கொண்டு பற்றி கொண்டு பற்றி கொண்டு. ஏன் அப்படி போறாரு? இந்த ஞானம் எப்படி வந்தது? நகோமியோட தேவனை ரூத்து கண்டுகொண்டா, கர்த்தருடைய வார்த்தைகளையும் அவ கேள்விப்பட்டிருப்பா. அந்த வார்த்தைகள் ஒருவேளை இருதயத்துல இருந்திருக்கும், ஆனா பதிந்திருக்காது நகோமிக்கு. அதனாலதான் கொஞ்சம் கண்ணை பார்த்தாங்க, வறட்சியா இருக்கு. அப்போ இருதயத்துல கொஞ்சம் அது கொஞ்சம் இருந்தது, ஆனா அது ஃபிக்ஸ்டா இல்ல. ஸோ அப்போ போயிருவோமே, மோவாப்ல கொஞ்சம் நல்ல விலை, கொஞ்சம் விலைக்கு நல்ல பொருட்கள் கிடைக்குதுன்னு போயிட்டாங்க. உணர்ந்த பிறகு தன்னுடைய சுய தேசத்துக்கே வராங்க. இப்ப வார்த்தை பதிஞ்சிட்டது, அப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. 2 ராஜாக்களையும் இவர் எல்லாமே எல்லாம் தெரிஞ்சிருக்குங்களா இவருக்கு. போறாரு, இஸ்ரவேல் ராஜா குறி கேட்கறதுக்கு அவனுடைய ஸ்தானாபதிகளை அனுப்பும் போது, எங்க போறீங்க? அவங்க சொல்லி இருப்பாங்க, அவன் ஏறின கட்டில இருந்து இறங்கவே மாட்டான்னு சொல்லிட்டாரு. உடனே அவங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அவங்க குறி கேட்க போறாங்க. ஆனா இவரு வழியிலே இப்படி சொன்னதும் ராஜாவுக்கு போவோம், இது எலியாவா தான் இருக்கும். உடனே 50 மனிதர்களையும் அவங்களுக்கு ஒரு ஹெட்டையும் அனுப்பி அவனை பிடிச்சிட்டு வாங்கன்னு விட்டுறான். இவங்க போய் ராஜா கூப்பிடுறாருன்னு சொன்ன உடனே அங்கே உடனே, நான் தேவனுடைய மனுஷன், அக்கினி வரட்டும். ஓகே, 51 க்ளோஸ்டு. அடுத்ததும் உடனே 50+1 அனுப்புறாரு. அவங்க போனது, நான் தேவனுடைய மனுஷன்னா அக்கினி இறங்கட்டும். வார்த்தையை பாருங்க. ஐயோ, 51 டைட் அக்னியில. அடுத்த 3வது ஒரு பேட்ச் அப்படியே விட்டுறான். எவ்வளவு துணிகரமானவன்! ஏன்னா அந்த ஏசபேலுக்கு மகன் இல்ல, ஆகாப்புக்கு மகன் இல்ல, அப்படிதான் இருப்பான். இப்ப போகும்போது இப்போ இந்த பேட்ச் லீடர் போய் அப்படி சாஷ்டாங்கமா எலியா காலை விழுந்துட்டான். ஐயோ, நான் இடுப்புல கூப்பிடல, ராஜா கூப்பிடுறாருன்னு பாருங்க. சாஷ்டாங்கமா விழுந்தான். அக்கினி வரல, அக்கினியை இறக்கல. ஓகே, கர்த்தர் சொல்லிட்டார், போய் சொல்ல வேண்டியது போயிரு. இப்ப 3rd டைம் அந்த மனுஷன் சாஷ்டாங்கமா விழுந்து பவ்யமா பேசின உடனே எலியா போறாரு. அதே தீர்க்க தரிசனம் தான். என்ன தீர்க்க தரிசனம் மாறுமா? ஏற்கனவே போய் சொன்னாங்க இல்ல, அதேதான், அப்படியேதான் அவனுடைய சாப்டர் க்ளோஸ். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற மனுஷன். தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ சிருஷ்டிக்கு எஜமானர் எப்படிப்பட்டவர்? அவருடைய ஊழியக்காரர் எப்படி? இந்த அறிவு யாருக்கு கொடுக்கப்பட்டது, பெற்றுக்கொண்டது? எலிசா. அதனாலதான் அழகா சால்விய போட்ட உடனே ஏறு அந்த மாடுகளை எல்லாம் விட்டுட்டு ஃபாலோ பண்ணி வந்தாச்சு இல்ல. மாடையும் சந்தா வெட்டி பலி செலுத்தி, ஏன்னா அந்த மாடு இருந்தா ஒருவேளை அந்த மாட்டுக்கு நினைப்பு வரும், வார்த்தைக்கு அபிஷேகத்துக்கு நினைப்பு இல்லாம இருதயத்துல இந்த மாடு அப்பப்ப ஒட்டிக்கொள்ளும். அழகா தெரிஞ்சிருந்தாரு, ஃபாலோ பண்ணி போறாரு. ரெட்டிப்பான அபிஷேகத்தோட வல்லமையான ஊழியே பிரிவதற்கு ஏற்றபடி ஒரு சூழ்நிலைய பேச்ச எலியா சொன்னாலும் எப்படி இவரோட அந்த விசுவாசத்தை உண்மையிலேயே ஃபாலோ பண்றாரா? எல்லாத்தையும் பார்க்கும்போது என்னதான் நடந்தாலும், கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு போனாலும் ஆண்டவரை பின்பற்றுவேன், எலியா கூட வருவேன், எரிகோவா அங்கேயும் போவேன், யோர்தானுக்கா அங்கேயும் இயேசுவின் பின்னால் எலியா நடப்போம். எந்த சூழ்நிலையினாலும் ஆண்டவர் சொல்லுவாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தான் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப எல்லாம் வெறுத்து சிலுவைதான் மேன்மையானதுன்னு தூக்கிட்டு போனாதான் ஆகும். ரட்சகருக்கு மேல விசுவாசமும் வரும், அந்த அபிஷேகம் நம்மளை பெரியவர்களாக்கும். அங்க கர்த்தர் தேவன் ஆபிரகாமிட்ட சொன்னாரு, எண்ணம் கொலம் எல்லாத்தையும் விட்டு
வெளியே வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இயேசு நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் நாம் தப்புவதற்கு, நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு கர்த்தருடைய வேதத்தின் வார்த்தைகள் தான். பிள்ளைகள் வழி தவறாமல் இருக்க பெற்றோராகிய நாம் இந்த வார்த்தையிலே நிலைத்திருந்து நம்முடைய இருதயத்திலும் ஆத்மாவிலும் அதை பதித்து சொல்ல வேண்டியதை சொல்லிட்டே இருப்போம். வயது வித்தியாசம் நம்ம பார்க்கவே வேண்டாம். எப்பவுமே நம்ம பிள்ளைகள் எத்தனை வயசானாலும் நம்ம குழந்தைகள் தான். அவன் கேட்க மாட்டானா, நம்ம சொல்லிட்டே இருப்போம். சிந்திக்கக்கூடிய ஒரு நாள் வரும், சொல்லிட்டே இருப்போம், இடைவிடாம சொல்லுவோம். அந்த ஒரு வார்னிங் என்னன்னா, வார்த்தையில நம்ம நிலைச்சிருந்தாதான் நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும். நீ வீட்டு நிலைக்கால்கள வாசல்களை எழுதினாலும் அப்பப்ப கண்ணின் காட்சியில மாய்மாலங்களை பார்க்கும்போது இருதயம் உனக்கு வஞ்சனை செய்துட்டு அது வேகமா எங்கேயோ பறந்து போகுது. சோ நீ என்னது வஸ்திரத்து ஓரத்துல தொங்கல்ல நீ, அப்ப அந்த வஸ்திரத்தை நீ உடுத்திட்டு போகும்போதும் அங்க வீட்டு நிலைக்கால்களே வாசல்ல இருக்கிறது உனக்கு பார்க்க முடியலையா? இந்த வஸ்திரத்து தொங்கல் இல்ல நீ பார்க்கும்போது அது உனக்கு நினைப்பூட்டுதலா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை இது, பரிசுத்தமாய் வாழ்வதற்குள்ள வார்த்தை இது. இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இதை பார்க்க கூடாது, இப்படி நான் நடந்து கொள்ளக்கூடாது, இப்படிதான் வாழணும். கிறிஸ்டியன் லைஃப்னு சொல்லக்கூடியது எப்படி வாழக்கூடாது, இப்படிதான். இடுக்கமான வாசல் தான். அதுல நானே வாசல்னு சொன்னவர் அங்க நிற்பாரு. கொஞ்சம் நெருக்கமா தான் போனோம், சிலுவையை எடுத்துக்கொண்டுதான் போனோம், தன்னைத்தான் வெறுத்து கொண்டுதான் போனோம், வார்த்தையை பிடிச்சிட்டு போனோம், அபிஷேகத்தோடு போனோம். அதனால இந்த வார்த்தைய இருதயத்திலும் ஆத்மாவிலும் பதித்து அந்த வார்த்தையிலிருந்து நம்ம பிரிந்தோ, ஊழியத்திலிருந்து பிரிந்தோ, அப்படி அந்த மாதிரி காரியங்கள்ல இருந்து நம்ம வெளியே போயிட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம். அப்படி போகவே கூடாது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு எல்லாமே ஆளான சடனா வராது. கொஞ்சம் கொஞ்சமா தான். ஒரு காளை வண்டி மாட்டு வண்டி போகுதுன்னா பாருங்க, முதல்ல அதுல இருந்து ஒரு அடிச்சுட்டு கலந்துரும், வண்டி ஓடும். ரெண்டாவது அடுத்து ஒரு நட்டு கலந்து விடும், வண்டி ஓடும். அடுத்தது அதோட போல்ட் கலந்து விடும், வண்டி ஒரு மாதிரி சத்தம் போட்டு போகும். ஒன்ஸ் அதோட மெயின் பார்ட்டே கலந்து போகும், வண்டி ஓடாது. கிறிஸ்டியன் லைஃப் 3 நேரம் ஜெபம் பண்ணது இப்ப 1 நேரம் ஆகுதா, இல்ல 2 நேரம் ஜெபம் பண்ணோம், 1 நேரம் குறைச்சிட்டோமா? ஏதோ ஒரு நட்டு கலந்துட்டுது. 2 அதிகாரம் 3 அதிகாரம் படிச்சவங்க இப்ப 2 வார்த்தையில நிக்கிறோமா? அடுத்த போல்ட்டும் கலருது, ஆனா வண்டி ஓடுது. அப்படி அந்நிய பாஷை இருக்குது. பட் அப்படி எத்தனை நாள் தான் நம்ம சீட் பண்ண முடியும்? ஒரு நாள் வண்டி ஓடாம அபிஷேகத்தோட ஜெபம் பண்ணணும்னு நினைச்சாலும் அபிஷேகம் இல்லாட்ட ஜெபம் பண்ண முடியாது. அதனால இந்த நாட்கள்ல கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்ம விலகாதபடி எப்போதும் அந்த பற்றி எரிகிற திரிய போல அக்கினி அபிஷேகத்தோட வார்த்தையோட இருந்தாதான் இந்த பொல்லாத உலகத்துல, அநியாயம் செய்கிற உலகத்துல என்னென்ன கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா என்னென்ன காரியங்கள் இருக்குது, நம்ம சாட்சியா வாழணும்னா வார்த்தையில நம்ம நிலைச்சிருப்போம். நம்ம இன்னைக்கு 3 காரியங்களை பார்த்தோம். ஒரு லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போனா. ஆபிரகாமின் தேவன் எப்படிப்பட்ட தேவன், ஆபிரகாமுக்கு தேவன் எப்படி எல்லாம் செயல்பட்டார், அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்படி சேர்ந்துருவான்னு இருக்கலாமே, இந்த அழிவுல போயிருக்காதே. அருவருப்பான ஜாதிகளோட தகப்பன் பேர் கிடைச்சிருக்காதே, பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கலாமே. அவரது கோத்திரத்தை பற்றி அதுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லையே, பிள்ளைகளை பற்றி உள்ள பெரிய செய்திகள் ஒண்ணுமே இல்லையே. ஆனா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வந்துட்டே இருக்கே. அந்த 12 ஜாதிகளுக்கும் 12 சீடர்களும் நியாயம் தீர்க்க உட்கார்ந்து இருப்பாங்களே, ஹிஸ்டரியே இல்லாம போச்சு. ஒரு யூதா துதியின் மகன் லேயாள் ஆச்சரியமா துதிச்சிட்டே பெற்றெடுத்த மகன், ஏன் சகோதரரை விட்டு அங்க போற? யோசிப்பெல்லாம் இருந்தான் இல்ல,
சிம்சோன், எப்ப உனக்கு இஸ்ரவேல் தேசத்துல எவ்வளவோ நன்மைகளை நான் வச்சிருக்கேன், இங்கே நீ எடுத்துட்டு ஒரு தாவீது, எப்படி தாவீது நாட்கள்ல பெலிஸ்தர் எழும்பவே முடியல, உன்னை அதுக்காக தான் அபிஷேகம் பண்ணேன். எவ்வளவு நேர்மையா பெற்றோர் உன்னை பெற்றெடுக்க நடந்துட்டாங்க, எல்லாம் மறந்துட்டியாப்பா, பிரிஞ்சு போக பாக்குறியே. அம்மா அப்பா அன்பை விட்டு, அம்மா அப்பா வார்த்தையை விட்டு, கர்த்தருடைய அபிஷேகத்தை விட்டு, அதுதான் உனக்கு பெருசா? எல்லாவற்றையும் இழந்து நஷ்டப்பட்டியே. வார்த்தைக்குள்ளால இருந்திருக்கலாமே, வார்த்தையின் வெளிச்சத்துல இருந்திருக்கலாமே. அம்மா அப்பாவுக்கு கர்த்தர் என்ன வார்த்தையை சொன்னார், ஒரு காலம் உனக்கு உணர்வு இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க, வார்த்தையை நாம் முதல்ல நம்முடைய இருதயத்திலும் ஆத்மாவிலும் பதித்து, நம்ம குழந்தைகளுக்கு எப்போதும் சொல்லி கொடுத்து, நடக்கிற போது, போகிற போது, தூங்கும் போது, எழும்பும் போதெல்லாம் இதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு, அவங்க உலக பிரகாரமான வேலையை செய்யட்டும், ஆனாலும் ஃப்ரீ டைம் வார்த்தைய கொஞ்சம் யோசிக்கட்டும், பைபிள் படிக்கட்டும். இந்த காரியங்களை எல்லாம், சம்பவங்களை எல்லாம் வெளிச்சத்துல இருந்து படிக்கக்கூடிய கிருபை கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தந்து, நம் பிள்ளைகளை இஸ்ரவேலை அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் கர்த்தர் வைப்பாராக. கர்த்ததாமே நம் ஒருவரை இந்த வார்த்தைகளை கொண்டு, தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு, ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிற வார்த்தைகளை கொண்டு இன்னும் அதிகமான காரியங்களை கற்று தந்து பலப்படுத்துவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமையடைவதாக. God bless you. Thank you. Thank you, sister. Thank you so much. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் எப்படி நிலைத்திருக்க வேண்டும், தேவனை விட்டும், தேவனுடைய வார்த்தையை விட்டும், தேவ பிள்ளைகளை விட்டும், தேவனுடைய ஐக்கியத்தை விட்டும் நாம் பிரிந்து போக கூடாது என்பதை மிக தெளிவாக இந்த நாளிலே எங்களோடு கூட நீங்கள் பேசவில்லை, ஆவியானவர் பேசியிருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. உங்கள் மூலமாய் கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தர் உங்களை இன்னுமாய் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று எடுத்து உபயோகப்படுத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் உள்ள அலங்காரமான முடியாய் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. God bless you, sister. Praise the Lord. Thank you, sister. God is great. Thank you. Thank you. Thank you. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இறுதியாக நாம் செபித்து நாம் முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்பினேஸ்வரே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு ஜெபத்தை இதுவரையிலும் நீ நடத்தினீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அருமையான சகோதரிக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய கணவர், அவருடைய பிள்ளை, ஆண்டவரே, மருமகள், பேரனுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாய் உம்மை நேசிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இன்னுமாய் ஆண்டவரே, சகோதரியை எடுத்து நீர் வல்லமையாய் உபயோகப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் உள்ள ஒரு அலங்காரமான முடியாய், ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் உள்ள ஒரு முத்திரை மோதிரமாய் உம்முடைய மகளை எடுத்து உபயோகப்படுத்தும். இந்த நாளிலே நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே, அதை எங்கள் ஆத்துமாவிலே, எங்கள் இருதயத்திலே பதித்தவர்களாய், எங்கள் வீடுகளிலே பதித்தவர்களாய், எங்கள் பிள்ளைகளுடைய இருதயங்களிலே பதித்தவர்களாய் நாங்கள் இருக்க, எப்பொழுதும் உம்முடைய வார்த்தையிலும் உம்முடைய பிள்ளைகளோடும் ஆண்டவரே நாங்கள் ஐக்கியப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்க, ஒருபோதும் பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் என்ற வார்த்தையின்படி நாங்கள் பிரிந்து போகிறவர்களாய் அந்த ஆண்டவரே உம்மிலே நிலைத்திருக்கிறவர்களாய், தேவ ஜனங்களோடு கூட நல்ல ஒரு அன்பின் ஐக்கியத்தை வைத்திருக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வைக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் போதகருக்காய், அவருடைய பிள்ளைகளுக்காய், மருமக்கள், பேர பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தியும் அப்பா. இந்த மாதம் அவருக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் நீ மாற்றிக்கொடும். இயேசுவின் வல்லமை ஊழியத்திலும் அற்புத அடையாளங்களை நாங்கள் காண கிருபை தருவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இரவிலே நல்ல நித்திரை கொடுத்து அதிகாலை போராட்ட சுகத்திலே நாங்கள் கலந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி கொண்டு வருவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.